ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக்கிங் அண்ட் பியாண்ட் பை இந்து ஜி. இன்றைக்கி நான் புடலங்காவும் கடலைப்பருப்பும் போட்டு ஒரு பொடி மாஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். புட்டுன்னு சொல்லலாம். இது எப்படின்னா, புடலங்காவை தனியாக வேக வச்சுருங்க, உப்பு போட்டு கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டு அப்புறம் நல்லா ஒன்றும் பாதியமாக வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்ட பிறகு மிளகாத்தூள், தனியா, சோம்பு, சீரகம் எல்லாத்தையும் போட்டு மஞ்சப்பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கடலைப்பருப்பும் இந்த புடலங்காவும் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா கலரி விட்டுட்டு அப்படியே சின்ன தீயில் வச்சுருங்க. இந்த மாதிரி செவந்து வந்துடும். இது பேர் புடலங்காவும் கடலைப்பருப்பு புட்டு. அதனால் ரொம்ப ருசியாக இருக்கும். மழை காலத்துக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, ஏன்னா கடலைப்பருப்பு இருக்கிறதானே கொஞ்சம் வயிற்றுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் கடலைப்பருப்பை முக்கால் பாதி வெந்தால் போகிறோம். புடலங்காய் நல்லா வேகணும். எல்லாத்தையும் நல்லா செவக்க சின்ன தீயில் நல்லா கிறிஸ்பாக இது மாதிரி வறுத்துட்டிங்கன்னா சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு, சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், பூரிக்கு தொட்டுக்கலாம், அப்புறமா தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது கடலைப்பருப்பும் புடலங்காவும் புட்டு. தேங்க்யூ.